Hey guys, welcome to Veena Vlogs. நான் உங்க வீணா பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு லாங் வீடியோ வந்து போட்டு, ஸோ இனிமேல் வந்துட்டு நான் இந்த மாதிரிலாம் லாங் வீடியோலாம் போடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி எனக்கு டோட்டலாக மைண்டு செம்ம அப்செட்டு. அதனால சரி ஓகே என்ன பண்ணால் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன் அப்படின்னு நினச்சப்போ சரி ஓகே வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த தான் நான் கரெக்டாக வந்து பேசியிருக்கேனான்னு தெரில. அந்த வீடியோ வரும்போது என்ன கண்டென்ட்டோ ஸோ எனக்கு வர்றதை நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நான் எப்போயுமே வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி பேசிடுவேன். பட் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அதனால் எங்கள் அம்மாவே கால் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் ஏசி ஆன் பண்ணி கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கட்டும், அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் நாங்கள் காலையில் எல்லா திங்ஸையுமே அப்படியே போட்டு போயிட்டோம். அதனால் போயிட்டு வெஷல் வாஷ்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து அது ஏன்னா கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும் பாத்ரூம்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தேன். நாங்கள் வந்து இப்போது நவ்வாப்பழம் வந்து எங்கே பார்த்தாலுமே வச்சுருக்காங்க. திரும்புகிற சைடெல்லாம் நாங்கள் ஆஃபீஸ் போகிற வழியிலையும் சரி, நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியிலையும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கே ரொம்ப ஆசையாகிடுச்சு இன்றைக்கி. சரி ஓகே இன்றைக்கி வாங்கிடலான்னு வாங்கினா கொஞ்சம் தான் இருந்துச்சு. அது வந்து 60 ரூபான்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணால் அதில் 2-3 இது வந்து காயாக வேற கொடுத்துட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுட்டேன். நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் எங்கள் அண்ணா என் தம்பி எங்கள் அக்காலாம் வந்துட்டு ஒரு கோவில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், அதில் வந்து நிறையா நாப்பழம் இருக்கும். ஸோ அங்கே அதெல்லாம் சாப்பிட்ட மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இன்றைக்கி நான் தான் டின்னர் வந்து பண்ண போகிறேன். அதனால் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு காலைல வந்து சிவா என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவள் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிட்டா, லன்ச் பண்ணிட்டா. சரி ஓகே நம்ம இன்றைக்கி டின்னர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சட்னின்னா எங்கள் அம்மா இதை ஈஸியாக அரைக்கலாம் அப்படின்னு ஒரு சட்னி சொன்னாங்க. சரி ஓகே இன்றைக்கி இதை வந்து நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு அப்புறமா தோசை வந்து ஊற்றினேன். அதுக்கப்புறம் சிவா ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டா. அதுக்கப்புறமா உட்காந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸில் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி 2 பேரை பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தோசை நல்லா தான் ஊற்றிட்டு இருந்தேன். பார்த்தா எல்லா தோசையும் அப்புறம் பிஞ்சு போயிடுச்சு. சரி ஓகே தோசை ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நான் எனக்கு வராத ஒரு ஸ்கின் கேரை உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன் நைட்டு. அது ஒழுங்காகவும் வர்றதில்ல, ஒர்க் அவுட்டும் ஆகிறதில்ல. பட் நான் விடாமுயற்சியாக அதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய ஆக்னிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. அதுக்கப்புறம் 11 ஆகிடுச்சு நாங்கள் ஊற்றின தோசையை சாப்பிட்றதுக்கு. அப்படி இப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு ஒருத்தரும் ஒன்று பேசிகிட்டு இருப்போம். அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒருத்தி வந்து தூங்க போகிறேன்னு சொன்னான். அப்புறம் பார்த்தா ஜெப்டோவில் வந்து எனக்கு சாப்பிட்டோன்னே அவளுக்கு காஃபி வந்து குடிக்கணும். அதனால் வந்துட்டு மில்க் போடுறேன்ட்டு பார்த்துட்டு இருந்தா. ஒருத்தி வந்து நான் துணி துவைக்க போகிறேன்னு சொல்லிட்டு துணியை துவைச்சி கொண்டு போய் காய போட்டுட்டு இருந்தா. கீழே இருக்க அங்கிள் வந்துட்டு இன்னும் நீங்கள் தூங்கலையான்னு 2 தடவை வந்து கேட்டாங்க ஹவுஸ் ஓனர். ஸோ அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு போய் தூங்கலான்ட்டு வந்துட்டு பெட்லாம் வந்து இன்றைக்கி நான் தான் மேக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் தூங்க போகிறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு பனானா வந்து எப்போயாச்சும் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு சீக்கிரமாக சாப்பிட்ருவோம் சம்டைம்ஸ், அப்புறம் நைட்டு பசிக்கும்ல. அதனால் அப்போக்கி வந்து பனானா மட்டும் சாப்பிடுவோம். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எனக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப்லாம் வந்து பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி உங்களுக்கு மினி விளாக்ஸ்லாம் வந்து போடுறேன். இது மினி விளாக் இல்லை, இது ஒரு லாங் வீடியோ. ஸோ பாய், அவ்வளோதான்.